அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ லடாக் எபிசோடில் இருக்கிறோம். நைட்டு உண்டர் வில்லேஜில் தங்கிட்டோம். காலையில் ஒட்டக ரைடு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டுருக்கோம். காலையில் நல்ல வெயில் தான். ஈவினிங்கு நைட்டில் எப்படி குளிர் இருக்குதோ அதே அளவுக்கு வெயில் இருக்குது காலையில். ஸோ ஒட்டக ரைடு போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹண்டர் வில்லேஜ் லடாக் சில்வர் சாண்ட் ரிவருக்கு வந்திருக்கிறோம். இந்த நியூப்ரா வேலி ரிவர்னுடைய கண்டினியூஷன் தான். சில்வர் கலரில் இருக்குது, இது பாலைவனம் மாதிரி இருக்குது. அதுதான் இடம். நேற்று நைட்டு வந்தோம், ரொம்ப குளிர். இப்போ யாருமே ஒன்றும் இல்லை, கூட்டம். ஒட்டகம்லாம் அங்கே இருக்குது, ஃபுல்லாக கேமல் ரைடு இருக்குது. தண்ணி போகுது, தெளிவாக இருக்குது. போர் வாட்டர் போட்டிருக்காங்க. இப்போ தான் பார்க்குறேங்க வந்து டபுள் ஹம்ப் இருக்கிற கேமல் இது. நம்ம ராஜஸ்தானில் பார்த்து சிங்கிள். சாண்ட் ரிவர் சில்வர் கலர் இது பாருங்க, மணல் பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி குட்டி டபுள் ஹம்ப். ஒட்டக ரைட் போயிட்டுருக்கேன். 500 வரிசையாக போட்டுட்டு மாறாரு. ஒட்டக ரைடு உண்மையிலே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூரம் ஓரளவுக்கு நல்லா கூட்டிகிட்டு போயிட்டு தான் வராங்க. குட்டி ஒட்டகம் டைனோசர் கத்துற மாதிரியே சவுண்ட் வருது. உண்டர் வில்லேஜிலேருந்து பேங்காக்ல பார்த்து மெயின் ரோட்டில் ஏதோ சரிவு போலுக்குது, மண் சரிவு. ஸோ இது இந்த நியூப்ரா வேலி ரிவரை நடுவில் சின்னதாக ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க, அதில் கடந்து போகிறோம். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது. ஒன்லி சிங்கிள் கார் போகுது. ஓ அப்பா, சரியான பிரிட்ஜு. சான்சல் சின்னதாக எக்ஸ்ட்ரா 6 அடி தான் இருக்குது கார் போகிறதுக்கு. ரோடு நல்லா இருக்கு, இருக்காங்க வேகமாக போகிறாங்க. ரோடு சரியில்லாததுனால ஒரு ஆற்று உள்ளவே வந்து மலை, அந்த மலையை ஓரம் போக வேண்டிய ரோடு இந்த பக்கம் எண்டில் வந்துட்டோம். இப்படியே தான் போன ஒரு 5 கிலோமீட்டர் மோசமான ரோடு இப்போதைக்கு. அப்புறம் 50 கிலோமீட்ரு கொஞ்சம் கொஞ்சம் சுமாரான ரோடு. 15 கிலோமீட்டரா, 5 இல்லையா, 15 கிலோமீட்டர் ரோடு இந்த மாதிரி. அதன் பிறகு 50 கிலோமீட்ரு கொஞ்சம் சுமாராக இருக்குன்றாங்க. லே லடாக் வந்து கார்துங்லா பாஸ் போயிட்டு நூப்ரா வேலி பார்த்துட்டு உண்டர் வில்லேஜ் முடித்து அங்கேருந்து பேங்காக்ல போகிறீங்கன்னு சொன்னால் இதுதான் ரோடு. இன்றைக்கி நிலவரம் மே 22, 2024. ரொம்ப மோசமான ஒரு ஆஃப் ரோடு. ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். அதன் பிறகு தான் அந்த பேங்காக் ஏரிக்கு ரோடு நல்லாயிருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கார் யாராவது வரணும்னு விருப்பப்பட்டால் இந்த ரோடை செலக்ட் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். அப்படி இல்லைன்னா கார்துங்களா போய் மறுபடியும் லே போயிட்டு லேலேருந்து பேங்காக்லேயே போனால் அது ரோடு நல்லாயிருக்கும். ஃபுல் ஆஃப் ரோடு இல்லையா. இங்கே வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு பைக்கு, காரு, வாடகை எது எடுத்துகிட்டு போனாலும் பெஸ்ட்டு. ரொம்ப ஈஸியாக போகலாம். அவங்க வண்டி அந்தளவுக்கு போவோம். நம்ம ஓன் வண்டின்றதுனால ஸ்லோவாக தான் போகிறோம். ஆற்றுல தண்ணி போகுது, இவ்வளோ தூரம் அங்கே இல்லை. அங்கே இருக்கிற டிரைவருக்கிட்ட ரோடு எப்படி இருக்குன்னு கேட்டால் பிரிட்ஜு தான் ரோடு நல்லா இருக்குன்றாங்க, அச்சா ரோடுன்றாங்க. அந்த அச்சா ரோடு எப்படின்னாக்கா நம்ம ஊரில் போகிற மாதிரி ஒரு சிங்கிள் லைன் ரோடோ இல்லை ஹைவே மாதிரி ரோடோலாம் எதுவுமே கிடையாது. மண் ரோடு இருக்குது போகிறதுக்கு, அவ்வளோதான். ரொம்ப பள்ளமோ கரடுமுரடான சாலையோ இருந்தால் அவங்க ரோடு வந்து கொஞ்சம் பரவாயில்லன்றாங்க. ரொம்ப ஃபுல் டேமேஜ் இருந்தால் மட்டும் தான் அவங்க டேமேஜ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு எல்லாமே சூப்பர் ரோடுன்றாங்க அங்கே இருக்கிற டிரைவர்ஸு.
பள்ளத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த லடாக் பொறுத்த வரைக்கும் பனி உருகி நிறைய ஆறு நடுவில் தண்ணி போயிட்டே இருக்கும். இங்கெல்லாம் வந்து சின்ன வண்டியெலாம் கொண்டு வந்தால் ரொம்ப கஷ்டம்தான். சிக்கிக்கும் வண்டியை வந்து பள்ளம் எவ்வளோ ஆழம்னு தெரியாது. நிறைய கல்லுலாம் இருக்குது, அது மாதிரிலாம் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ செடான் டைப் வண்டியெலாம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இடத்துல வரும்போது. லடாக் பயணம் எவ்வளவு உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறதோ அதை விட 2 மடங்கு பல மடங்கு உங்களுக்கு சோதனை தரும். இந்த சோதனை வென்றால் மட்டுமே உங்களுக்கு சாதனை, கண்டிப்பாக சாதனை தான். உண்டர் வில்லேஜிலேருந்து பேங்காக் லேக்கு 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் தார் ரோடு வந்துருக்குது. மீதி 50 இப்போ வந்து 50 கிலோமீட்டரும் சரியான ஒஸ்டான ரோடு. இந்த லடாக் வீடியோலலாம் பார்க்குறது வந்து ரொம்ப கம்மி. ரோடு வந்து நல்லா இருக்குதுன்றதுலாம் கொஞ்சம் ஒரு 30% தான் சொல்ல முடியும். மீதி 70% மோசமான ரோடு தான். ஸோ நம்ம எதிர்பார்க்கறத விட ரோடு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் ஆஃப் ரோடிங்கு. இதுக்கு பேர் தான் இந்த ஊரில் ரோடு. எப்படி போகணுன்னே தெரில. லெஃப்ட் வந்து லெஃப்ட் பார்த்தல வர 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 லெஃப்ட்டு தான் பொறுமையாக விடு. வாங்கி வீடியோ நீ ஒன்றும் இல்லை நீ லெஃப்ட் ஓட்டுமா ரைட் ஓட்டுமான்னு மட்டும் சொல்லிப்போம். எல்லாம் சொல்லுவது பார்த்து இதில் உஷார் இதில் தான் உஷாராக விட பள்ளம் தொடுக்குன்னு இறங்குது. ரோடு இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆஃப் ரோடு தாங்க போகிற வரைக்கும் எதிர்பார்க்காத அளவு இருக்கும். ஸோ இதனால தான் வந்து சின்ன வண்டிலாம் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரது ரொம்ப சிரமம். வண்டி டேமேஜ்னு ஆயிடுச்சுனாக்கா நம்ம வழியில் நின்று யார் ஹெல்ப்பும் வாங்க முடியாது. அந்த இடத்துல யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியாது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் நைட்லலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி டைப்பில் வந்தோம்னா ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடெலாம். இங்கே இருக்கிற டிரைவர்ஸ் ரெண்டல் ஓடுற வண்டியெல்லாம் வந்து அடித்து தள்ளி போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெட்டர் ரோடுன்னு தான் சொல்கிறாங்க. சூப்பராக. உண்டர் வில்லேஜிலேருந்து பேங்காக்லே இப்போ தான் வந்து ஒரு 95 கிலோமீட்டர் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆற்றுல வந்த ரோடு மட்டுமே கணக்கு பார்த்தா 75 கிலோமீட்டர் வருது. ரொம்ப மோசமான ஒர்ஸ்டான ரோடு. அந்த ஆற்றுலேருந்து மலை ஏறின பிறகு தான் ரோடே நல்லா இருக்குது. இப்போ 92 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு. அதன் பிறகு மெயின் ஹைவே. ரொம்ப சிரமம். லேலேருந்து கார்துங்களா வழியாக போகணும்னு நினச்சின்னா இந்த 93 கிலோமீட்டரு இது பண்ண வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது தான். 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது, வெயில் தான் இருக்குது. ஒரு நம்ம 75 ஃபேரன்ஹீட் 80 ஃபேரன்ஹீட் சொல்லலாம். 75 சில்னஸ் இருக்குது. வெளியே வண்டி உள்ள உட்காரத்துனால வெயில் தருது கண்ணாடியில் வந்து. லே வந்து ஒரு சென்ட்ரு பிளேஸுங்க. அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு இடமும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 100 150 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியே ஆகணும் ஒவ்வொரு நாளும். அந்த மாதிரி போகும்போது தான் எல்லா இடமும் சுற்றி பார்க்க முடியும். இந்த லே லடாக்கு மட்டும் நம்ம ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இருந்தோம்னா ஓரளவுக்கு எல்லா இடமும் கவர் பண்ணலாம். துர்புக் பழகுது. துர்புக் பள்ளத்தாக்கு பேங்காக் லெஃப்டே. லே 109 கிலோமீட்டர் 100. நம்ம லெஃப்ட் தான் போகிறோம். பேங்காக் லெஃப்ட். இதில் போனி இதில் போப்பா. ஸோப்பா இதுதான் லேக்கு போகிற ரோடு. அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டு. இதுதான் டபுள் ரோடு. எவ்வளோ பெரிய இது டபுள் ஹைவே. டிஎஸ் பேங்காக்லே இன்னொரு 30 கிலோமீட்ரு. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டும் போது அப்படியே ஃப்ளைட்டு சத்தம் கேட்குது. காற்று அந்த அளவுக்கு அடிக்குது. டயர் சவுண்டு. நாம் லேலேருந்து டைரெக்டாக பேங்காக் லேக்கு வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஓரளவு ரோடு நல்லாவே இருக்குது. நம்ம அண்டர் வில்லேஜ் போயிட்டு வந்ததுனால தான் ஃபுல் ஆஃப் ரோடு போக வேண்டியதாக இருக்குது. நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு இதில் வரணும்னா ஓகே, அது நல்லாயிருக்கு ரோடு. லடாக் எங்கே பார்த்தாலுமே வந்து ஆர்மி தான். ஃபுல் ஆர்மின்றங்க. பேங்காக் லேக் வந்தாச்சு. ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஏரி. தண்ணி கொஞ்சமாக இப்போ இருக்குது. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டோம்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும்.
வெல்கம் டு பாங்காக். பாபு இங்கே ஏதாவது பாரு. தயார் பண்ணுறாங்க. பாபு வண்டி லாரி சக்கரம் போட்டுக்குது. டிஎஸ் பேங்காங் டிஎஸ்ஓ லேக் மேலே ரைட்டு ப்ரோபாங் வில்லேஜ் அது ரைட்டில் போகணும். ஹவுஸ் ப்ரௌன் தங்குறது வில்லேஜ். பேங்காக் டிஎஸ்ஓ லேக் ரைட்டில் போகுது. எத்தனை ரைட்டு டைம் ஆகிடுச்சு பொழுது. போட்டு ஆர்மி இந்தியன் ஆர்மி போட் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளாகை கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் வந்து விட்டோம். தெரியலையே. இது ஏறி தான் நான் போய் நேர வேண்டியது தான். சின்னதாக அப்படியே போகுது ரெண்டு பக்கம். அங்கே ஆறு மாதிரி ஓடிச்சு. இங்கே தண்ணி தேங்குது. க்ரீனாக இருக்குது, வீடியோ ப்ளூவாக இருக்குது. வெற்றிகரமாக பேங்காக்லேயே வந்தாச்சு. நம்ம நண்பன் படம் விஜய் இருந்துச்சு, அதில் இருக்கிற ஐட்டம்லாம் இருக்குது. பார்த்தா ஃபோட்டோ எடுக்க தமிழுக்கு உட்காந்து. ரொம்ப ப்ளூவாக இருக்குது பார்க்கறதுக்கு ஏரியில் தண்ணி. பட்டு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, சூப்பராக. சின்ன எப்படி இருக்குது பார்த்துருக்கோம். ஐஸ் தண்ணி தான், செம சில்னஸ். சும்மா 2 செகண்டு ரொம்ப கை ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. கரையோரமாக போயிட்டுருக்கேன். 2 செகண்டு தண்ணி சில்லுன்னு கை வச்சதுக்கு வெற்றிகரமாக பேங்காக்லே காரில் வந்தாச்சு. அந்த பக்கம் ஐஸ், மேலே இருக்க ஐஸ்லாம் அதில் கரைஞ்சிட்ருக்கு. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. சும்மா 2 செகண்ட் வச்சோடனே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. மே 22, 2024 இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணுறோம். தண்ணி எப்படி இருக்குது சில்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை தான் கை வச்சேன். அதுக்கே வந்து கை ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி போச்சு, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. உடனே க்ளவுஸை போட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி ஓரளவு ரெக்கவரி சரியாச்சு. இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கும்போது டிடிஎஃப் வாசன் பைக் ரைடர் இந்த ஏரியில் வந்து ஃபுல்லாக குளிச்சிருப்பார். அதை நினச்சா ரொம்ப ஆச்சரியங்க. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம 2 செகண்டு தண்ணி கை வச்சதுக்கே ரொம்ப சிரமமாகி போச்சு. இந்த கிளைமேட்டில் இவ்வளோ தண்ணி சில்லுன்னு இருக்கும்போது டிடிஎஃப் வாசன் குளித்தது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் டிடிஎஃப் வாசனுக்கு. சரி, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டுமே, இந்த தண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முழுங்கு தான் தண்ணி எடுத்து வாயில் வச்சேன். சரியான ஐஸ் தண்ணி, ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே குளிர் ஜுரம் வந்துச்சு. உடனே போயிட்டு டேப்லெட்டு எடுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் காரில், ஹீட்ரு போட்டு. அப்போவும் வந்து உடம்பு ரெக்கவரி ஆகலை. காரில் ஹீட்ரு போட்டால் அந்தளவுக்கு ஹீட்டே வரலைங்க காரில். ஏன்னா ரொம்ப வெளியே குளிர். ஸோ வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஹீட்ரு கொஞ்சம் லைட்டாக சூடாக வர்றதுக்கு. இருந்தாலும் நம்ம கார்கில்ல ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கியிருந்தோம், அதை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஓரளவு ரெக்கவரி ஆச்சு. நைட்டு தங்கலாம்னு சொல்லிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டோம். நைட்டு ஆக ஆக ஒரு 8 மணிக்கு மேலே குளிர் ரொம்ப அதிகமாகி போச்சு. வந்தவங்க யாரும் இங்கே தங்கலை, எல்லாம் ரிட்டன் போயிட்டாங்க. ஃப்ரெண்டும் சொன்னார் நம்மளும் ரிட்டன் போயிடலான்னு. இல்லை, இங்கே தங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் தான் தங்கணும்னு ரூம் எடுத்த பிறகு சரி போயிட்டு டிஃபன் சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே சாப்பிடும் போதே நல்லா தெரிஞ்சு போச்சு. ரொம்ப உடம்பு வீக் ஆகுது, ஆக்சிஜன் லெவல் குறையுது, தலைவலியெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் உடனே காருக்கு வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு கார் ஹீட்ரு போட்டு கொஞ்சம் நேரம் உட்காறேன். ஒன்றும் செட் ஆகலை. சரி, அப்புறம் லோக்கல் அங்கே ஹோட்டலில் சாப்பிடும்போது லோக்கலில் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது இது ஆஃப் சீசன், இங்கே யாரும் தங்க மாட்டாங்க, ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் இங்கே நல்லாயிருக்கும், வருவாங்க ஜூலை ஆகஸ்ட்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எமர்ஜென்சி ஏதாவது தேவைன்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் எல்லாமே இங்கே எதுவுமே கிடையாது ஹாஸ்பிட்டல்லாம்.
ஆர்மி பேஸ் கேம்ப் தான் நீங்கள் போய் அவனை எது ஒன்றுத்துக்கும் அப்படின்னாங்க. நம்ம லாங்குவேஜ் பிரச்சனை ஆல்ரெடி, இது தெரியாமல் நம்ம எங்கே போய்ட்டு நைட் டைமில் அவசியப்படணும்னு சொல்லிவிட்டு ஒரு 10 மணி வரைக்கும் தாக்கு பிடிச்சி பார்த்தேன், முடியல. அதன் பிறகு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு இல்லை கிளம்புன்னு சொல்லிவிட்டு உடனே அவசர அவசரமாக கிளம்பி நம்ம லேக்கு போகிற ஜங்ஷன் வழி இருக்குது, ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி அங்கே தான் போயிட்டு தங்கணும். போகிற வரைக்குமே நான் காலையில் நல்லா தூங்கிட்டேன். அதன் பிறகு பெரிய அளவில் எந்த வீடியோவும் எடுக்கல. அதனால தான் வந்து உங்களுக்கு போய் நைட்டு தூங்கினது காலையில் 9 மணிக்கு எழுந்துடும். அப்போவுமே அந்த டயர்டு தான் இருக்குது, தெரில அந்த அளவுக்கு. ஸோ அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஓரளவு ரெக்கவரி ஆனேன். ஆல்ரெடி பதும் வில்லேஜில் 2 பேர் ஃப்ரெண்டு ஆக்சிஜன் டேப்லெட் எடுத்தாங்க. ஸோ அதையும் இருந்தது, அதையும் நான் ஒன்று எடுத்துகிட்டு ஓரளவுக்கு செட் ஆச்சு. அதனால் இந்த பேங்காக்லேயே பொறுத்த வரைக்கும் மேலே வந்து சீசனே கிடையாதுன்றாங்க. இங்கே வரவங்கெல்லாம் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தால் தான் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி இங்கே ஃப்ரீயாக தங்கி நல்லா ரசிக்க முடியும். வந்தவங்க அத்தனை பேருமே ரிட்டர்ன் போயிட்டாங்க. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக லடாக் போகிறவங்க கண்டிப்பாக 1க்கு 2 அதை வாங்கிட்டு போகணும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து. ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ எப்படி ஆகுன்னே சொல்ல முடியாது. கிளைமேட் அந்தளவுக்கு இருக்குது, சில்னஸ்ஸு. ஸோ இதனால தான் பெரிய அளவு என்னால் வீடியோ எதுவும் கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் சூப்பரான பிளேஸுங்க. இங்கே இருக்கிற தண்ணி வந்து ஃபுல்லாக சால்ட் வாட்டர் தாங்க, ரொம்ப உப்பு. இவ்வளோ உயரத்தில் வந்து ஒரு உப்பு தண்ணி இருக்குன்றது ரொம்ப அதிசயம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.